is this group all about? What is the Quad? What are its objectives? And why is India a part of this group? Here's the map of the Indo-Pacific. It is basically a maritime space. It stretches from the Indian Ocean to the West Pacific Ocean. These are the countries in the Indo-Pacific: Australia, Bangladesh, Bhutan, Brunei, Cambodia, Fiji, India, Indonesia, Japan, Laos, Malaysia, the Maldives, Myanmar, Nepal, New Zealand, Papua New Guinea, the Philippines, Singapore, Sri Lanka, Taiwan, Thailand, Timor-Leste, the United States and Vietnam. What's the one thing most of these countries have in common? A dispute with China. These countries have trade disputes, and these countries have territorial disputes, all with China. The Dragon's designs have jeopardized security in the Indo-Pacific. China has refused to respect internationally accepted maritime laws, challenged the rules-based order, claimed some islands, built artificial ones. Basically, China has become a threat to peace in the Indo-Pacific, and this is where the Quad comes in. நான் உங்கள் சேலம் நிர்மல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா வந்து குவாட் மீட்டிங் அப்படிங்கறது வந்து பார்க்க போறோம். குவாட் மீட்டிங் வந்து டே பிஃபோர் எக்ஸ்டர்டேலாம் இந்த குவாட் மீட்டிங் வந்து நடந்துச்சு. எங்க வந்து இது வந்து ஹெல்ட் ஆச்சு அப்படின்னா வந்து டோக்கியோல தான் வந்து இது வந்து ஃபுல்லா இந்த மீட்டிங் வந்து நடந்துச்சு. இந்த குவாட் கண்ட்ரீஸ்னா என்னன்னா, இந்த குவாட் கண்ட்ரீஸ்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்த 4 கண்ட்ரி தான் வந்து குவாட் கண்ட்ரீஸ். இது எதனால வந்து ஆரம்பிச்சாங்க, இப்ப இந்த குவாட் கண்ட்ரீஸ்ல என்னென்னலாம் இந்த மீட்டிங்ல வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, இதுல என்னென்னலாம் பெனிஃபிட் வரும் அப்படின்னு தான் இன்னைக்கு இன்னும் ஃபுல் வீடியோவா நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. கண்டிப்பா மறக்காம எல்லாருக்குமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிருங்க. நாம வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போவோம். Signaled interest in a Quad dialogue. In April 2007, Shinzo Abe visited India. 1 month later, the first meeting of the initial Quad was held. This was on the sidelines of the ASEAN Regional Forum in Manila. In September 2007, Japan and Australia joined the US-India Malabar exercises. China became uncomfortable. It began voicing concerns about the Quad. It was being called an Asian NATO. India and the US had signed the LMOA. India and Japan had signed the Civil Nuclear Cooperation Agreement. Japan had permanently joined the Malabar exercises. Xi Jinping was in power, and under him, China was more aggressive than ever. It had engaged India in the Doklam standoff, ticked off Japan by increasing Coast Guard activity near the Senkaku Islands, bribed several Australian politicians, and was caught doing so. So in 2017, when Shinzo Abe returned to power, he wasted no time in calling for a democratic security diamond, aka Quad 2.0. டுடே நம்ம என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த குவாட் மீட்டிங்ஸ்னா என்ன, இதுல என்னென்னலாம் கண்ட்ரி இருக்கு அப்படிங்கறத இது ஃபுல் டிஸ்கஷனா பார்க்க போறோம். இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து குவாட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்து மொத்தம் 4 கண்ட்ரி சேர்ந்தது தான் குவாட் கண்ட்ரிஸ். ஒன்னு வந்து இந்தியா, அடுத்தது வந்து ஆஸ்திரேலியா, நெக்ஸ்ட் வந்து ஜப்பான், 4வது வந்து அமெரிக்கா. இந்த 4 கண்ட்ரிஸ் தான் வந்து ஒரு குவாட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்ப வந்து முதல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வந்து இந்த ஆஃப்டர் சுனாமி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த குவாடே வந்து டெவலப் பண்ணாங்க. எதனால அப்படின்னா வந்து இந்த நேச்சுரல் டிசார்டர்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்காக வந்து ஒரு ஃபண்ட் கொடுக்கறது, ஒரு ஹெல்ப் பண்றது, இதுக்காக தான் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இல்லாம இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து என்ன அப்படின்னா வந்து சைனா அப்படிங்கிற கண்ட்ரி இருக்கு. அந்த சைனா அப்படிங்கிற கண்ட்ரியை வந்து நம்ம வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து இந்த ஒரு 4 கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இதுல என்னென்னலாம் கண்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்தோம். இந்த குவாட் மீட்டிங்ஸ்ல வந்து எவ்வளவு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக வந்து எவ்வளவு வந்து ஃபண்ட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து 50 மில்லியன் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. $50 மில்லியன் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 இயருக்கு என்னென்னலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ண போறாங்க அப்படின்னா வந்து நாம இப்ப சைனா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கு. அந்த சைனா அப்படிங்கிற கண்ட்ரி வந்து இப்ப ஃபுல் ஃபோர்ஸா வந்து இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படியாவது வந்து அந்த டாமினன்சி வந்து குறைக்கணும். அதுக்கப்புறமேட்டு சைனா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இல்லீகல் பிஷிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இண்டோ-பசிபிக் ரீஜன்ல. மோஸ்டா இண்டோ-பசிபிக் ரீஜன்ல வந்து ஒரு 80ல இருந்து 95% வந்து இல்லீகல் பிஷிங் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரி அப்படின்னா வந்து சைனா தான் வந்து அதுல ஒரு முக்கியமான கண்ட்ரி. அதுக்காக வந்து இந்த ஃபண்ட் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காகவும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இது வந்து பண்ணிருக்காங்க. எதுக்காகனா சைனா பண்ற
இல்லீகல் ஃபிஷிங் வந்து கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காகவும் இது வந்து பண்ணிருக்காங்க. அப்புறம் சைனா வந்து டிராஸ்டிக்கலா வந்து டெவலப்மெண்ட் ஆகிறத வந்து அந்த டாமினன்சி வந்து குறைக்கணும் இண்டோ பசிபிக் ரீஜியன்ல அப்படிங்கறதுக்காகவும் இது வந்து பண்ணிருக்காங்க. IPMDA. It's a satellite-based tracking system. It connects existing surveillance infrastructure in Singapore, in India, and in the Pacific. And the idea is to track illegal fishing in this region. When I say the region, I mean the Indian Ocean, Southeast Asia, and the South Pacific. Now, why illegal fishing? Why is it such a big deal? Because that's a new front that China has opened. 3.3 billion people around the world, almost half the world's population, depend on fish for protein. And China has become a threat to their food security. All because China wants to flex its muscle. It wants to showcase its supposed strategic influence on the high seas. And we'll get... நல்ல விஷயம் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு எஜுகேஷனல் ஃபெல்லோஷிப் வந்து ஆரம்பிச்சு இந்த குவாட் மூலியமா ஒரு சயின்ஸா இருக்கட்டும், ஒரு மேத்தமெட்டிக்ஸா இருக்கும், ஒரு டெக்னாலஜியா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு ஒரு இன்ஜினியரிங், இந்த மாதிரி வந்து ஒரு 4 விதமா வந்து எஜுகேஷனல் வந்து ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் மாதிரி வந்து குவாட் மூலியமா வந்து அப்ளை பண்ணி ஸ்டடி பண்ற மாதிரி வந்து இந்த குவாட் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு வரவேற்க வேண்டிய விஷயமா தான் வந்து இந்த மீட்டிங் வந்து கண்டிப்பா அமைஞ்சிருக்கு. The Quad Fellowship Program is a wonderful and unique initiative. This prestigious fellowship will offer our students great opportunities to pursue graduate and doctorate programs in science, technology, engineering, and mathematics. It will encourage academic excellence and promote people-to-people linkages between our countries. I encourage our students to apply for the Quad Fellowship Program and join the next generation of STEM leaders and innovators, building a better future for humanity. வந்து முக்கியமா என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து இந்த இல்லீகல் ஃபிஷிங் வந்து நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணோம். இது வந்து அதிகமா வந்து சைனா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த இல்லீகல் ஃபிஷிங் வந்து நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குவாட் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த மெரைன்டைம் சர்வேலன்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணலாம், இந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த குவாட் கண்ட்ரீஸ்லாம் வந்து முடிவெடுத்து இப்போ வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து IPMDA அப்படிங்கிறது தான் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இண்டோ-பசிபிக், அந்த இண்டோ-பசிபிக் ரீஜியன்ல இருக்க மெரைன்டைம் டொமைன் அவேர்னஸ் அப்படிங்கறது வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் மாதிரி ஆரம்பிச்சு அது மூலியமா வந்து இந்த சர்வேலன்ஸ் எல்லாம் பண்ண போறாங்க, சேட்டலைட் சர்வேலன்ஸ் எல்லாம் பண்ண போறாங்க. இங்க வந்து யார் யாரெல்லாம் வந்து ஃபிஷிங் பண்றாங்க, அதுல யார் யாரெல்லாம் இல்லீகலா வந்து ஃபிஷிங் பண்றாங்க அப்படின்னு வந்து மானிட்டர் பண்றதுக்காகவே இந்த IPMDA அப்படிங்கறது வந்து இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்தியா, அதுக்கப்புறமேட்டு சிங்கப்பூர், இந்த ரீஜியன்ல வந்து அந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் வந்து பண்ணி அது மூலியமா வந்து மானிட்டர் பண்றாங்க யார் யாரெல்லாம் இல்லீகல் ஃபிஷிங் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக. இது முக்கியமா எதுக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னா சைனா அப்படிங்கிற கண்ட்ரி வந்து இதுல வந்து கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காகவே இந்த இனிஷியேட்டிவ் வந்து பண்ணிருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசார்டர்ஸ் வந்துச்சுனாலும் சரி, அதுக்கப்புறம் யாராவது இல்லீகல் ஃபிஷிங் பண்ணாலும் சரி, இதுல இருந்து நம்மளுக்கு இந்த சேட்டலைட் மூலியமா வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு வந்து வந்துடும். அது இல்லாம நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து எங்க வந்து நடக்குது அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து ஆஸ்திரேலியாவில தான் இந்த குவாட் மீட்டிங் அப்படிங்கிறது வந்து நடக்குது. கண்டிப்பா வந்து அந்த மீட்டிங்லும் வந்து இன்னும் வந்து நல்லா நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்புறேன். இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமை பத்தி நீங்க வந்து நல்லா வந்து பண்ணுங்க. இந்த குவாட் மூலியமாவே வந்து இதை அப்ளை பண்ணி இது வந்து போகலாம். இது வந்து ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா குவாட் மூலியமாவே வந்து இந்த ஃபெல்லோஷிப் கிடைக்கிறதுனால கண்டிப்பா வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்து சயின்ஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, டெக்னாலஜில இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இந்த குவாட் மூலியமா அப்ளை பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கறதா என்னோட சஜஷனா இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாவே என்ன அப்படின்னா வந்து சைனா வந்து எப்படி கவுண்டர் அட்டாக் பண்றது அப்படிங்கறத இந்த ஃபுல் வீடியோல வந்து பாத்துறணும். எப்படின்னா வந்து அந்த ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ் வந்து நம்ம வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆகிறது வந்து குறைக்கணும். அப்படி ஒரு வேலை டெவலப் ஆயிருச்சுன்னா டாமினன்சி வந்து அதிகமாயிரும். அதுக்கப்புறம் இல்லீகல் ஃபிஷிங் வந்து அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதை வந்து நம்ம வந்து தடுக்கணும். ஏன்னா வந்து மோஸ்டா வந்து புரோட்டீன் அப்படிங்கிறது கிடைக்கிறது வந்து ஃபிஷ்னால இப்போ வந்து அதோட தேவை வந்து அதிகமாயிருச்சு. அது இல்லாம அவங்க கண்ட்ரியில வர ஃபிஷ்ஷை மட்டும்தான் பக்கத்துல இருக்க ஓஷன்ல மட்டும்தான் அவங்க வந்து பண்ண முடியும். இங்க வந்து இந்தோ பசிபிக் ரீஜன்ல இல்லீகல் ஃபிஷிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சைனா வந்து தாய்வான் வந்து ஒரு அட்டாக் பண்ற மாதிரி வந்து ஒரு இப்ப சிச்சுவேஷன் இருக்கு. இதுக்காகவும் ஒருவேளை சைனா வந்து தாய்வானை வந்து அட்டாக் பண்ணுனா கண்டிப்பா நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணும் அப்படின்னு ஒரு மீட்டிங்காகவும் இது வந்து பார்க்கப்படுது. முக்கியமா இது சைனாக்காக ஒரு மீட்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நான் வந்து அடுத்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை எல்லாத்தையுமே சந்திக்கிறேன். Until Salem Nirmal. It was a day of diplomacy and dialogue in Tokyo. The Indian Prime Minister Narendra Modi, US President Joe Biden, the Japanese Prime Minister Fumio Kishida, and the new Australian Prime Minister Anthony Albanese meeting for the high-stakes second in-person Quad summit in Tokyo. The agenda was simple: a free and open Indo-Pacific. A joint statement by the four countries avoided mentioning China directly, but there were no doubts about what their concerns were. Instead, it listed the range of activities Beijing has been accused of in the region, including sorties, naval exercises, and encroachments by the Chinese fishing vessels.